எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோட சில இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜிமிக்கி தான். இது வந்து ஒரு ஆன்டிக் ஜிமிக்கி. சுற்றி மகாலட்சுமி அம்மன் போட்டிருக்கும். அந்த இடம் மட்டும் ஸ்டோன் வச்சுருக்கும். இது நல்லா ஒரு ஹெவியான ஜிமிக்கி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. ஆனால் இது போட்டால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இது எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த ஜிமிக்கி தான். இது வந்து ஒரு கோல்டு ஜிமிக்கி. கீழே வந்து ஃபுல்லாக வந்து பேர்ல்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஜிமிக்கி போட்டால் ஃபேஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். கேரளா சாரிக்கெலாம் இந்த ஜிமிக்கி போட்டால் வந்து லுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஜிமிக்கி தான். இந்த ஜிமிக்கி மேலே வந்து ஒரு பீகாக் டிசைன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெட்டு, க்ரீன், ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கோம். நான் ஒரு கோல்டு பிளேட்டட் சில்வர் நெக்லஸ் வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து ரெட் ஸ்டோனும் ஒரு சைடு க்ரீன் ஸ்டோனும் இருக்கும். அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜிமிக்கி வாங்குனது. அதுக்கு வந்து இந்த ஜிமிக்கி வந்து ஆப்டாக மேட்ச் ஆகும். அடுத்து இந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச இயரிங் தான். சென்டரில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் பெருசாக இருக்கும். கீழே ஃபுல்லாக பேர்ல்ஸ் வச்சுருக்கோம். இந்த இயரிங்ஸுமே நல்லா ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். அடுத்து இந்த குந்தன் ஸ்டோன் வச்ச க்ரீன் இயரிங் தான். இதுவுமே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேட்சிங்காக பேர்ல் நெக்லஸ் இருக்குது. இருங்க நான் காமிக்கிறேன். இதுதான் அது. இது செட்டாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரெட் சாரீ, பிங்க் சாரீக்கெலாம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த இயரிங் இது தான். இது வந்து ஒரு ஸ்டெட்டு, பூ போட்ட ஒரு ஸ்டெட்டு. உள்ளே வந்து பிங்க் ஸ்டோனு, சுற்றி வந்து ரெட் கலர் ஸ்டோனு. இதுக்குமே வந்து நெக்லஸ் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள் மேட்சிங்காக. இது வந்து ஒரு ஆன்டிக் செட்டு. சாரீஸ்க்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான செட்டு தான் இதுவும். அடுத்து இந்த கம்பல் தான். பிங்க் ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன் வச்ச ஒரு கம்பல். கீழே வந்து குட்டி குட்டியாக காசு இருக்கும், 3 காசு. அதில் வந்து மகாலட்சுமி அம்மன் போட்டிருக்கும். இந்த கம்பலுமே ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். அடுத்து இந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்ச கம்பல். கீழே வந்து பேர்ல்ஸ் இருக்கும். இந்த கம்பலுமே வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இந்த கம்பல் தான். மேலே குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம். கீழே மல்டி கலர் பீட்ஸ் இருக்கும். அதனால இந்த கம்பலை வந்து நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணலாம். போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கம்பலும் என்னோடய ஃபேவரட். அடுத்து இந்த கம்பல் தான். இந்த கம்பல் நான் வாங்கி 20 இயர்ஸ் ஆகுது. அது வந்து அதோடைய ஷைனிங் ஸ்டோன்லாம் கூட அப்படியே இருக்குது. ப்ராப்பராக நம்ம ஒரு கம்பலை மெயின்டைன் பண்ணால் அது ஒரு லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த கம்பலை வந்து நான் ஜஸ்ட்டு 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். இவ்வளோ வருஷம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இயரிங் இது தான். இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ்லேயே இதுதான் என்னோடய ஃபேவரட். கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு மேலே பெருசாக க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டெட்டு தான். இது போட்டால் நல்ல எலகண்ட் லுக்கு கொடுக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.